Hi guys, welcome back to our channel. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10th மேக்ஸில் எக்ஸசைஸ் 1.4ல் 4th சம் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா, இது ரொம்ப ஈஸியான சம்மு. ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்கும். அதனால் அடிக்கடி 2 மார்க்கில் கேட்டு வைப்பான். அதனால் இந்த கொஸ்டினை கவனிங்க. ஓகேவா, f of x வந்து 2x minus 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபங்க்ஷன் வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் n to nன்னு கொடுத்துருக்காங்க. சரியா, இது வந்து 1 ஃபங்க்ஷன், ஆனால் ஆன் டூ ஃபங்க்ஷன் கிடையாது அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு f of x எழுதிக்கோங்க. f of x வேல்யூ 2x minus 1 போட்டுட்டோமா. அடுத்தது நேச்சுரல் நம்பர்ஸ் என்னது, நேச்சுரல் நம்பர்ஸ்னால எதில் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்கேன், 1ல் ஸ்டார்ட் ஆகும், 1 2 3ல் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா, 1 3 ஒரு 4 ஃபேக்டர்ஸ்க்கு எழுதிக்கோங்க. f of எக்ஸுக்கு பதிலாக 1 2 3 4 நேச்சுரல் நம்பர்ஸ் தொடங்கினால 0 போடக்கூடாது. 1 2 3 4 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். சப்ஸ்டியூட் பண்ண போகிற நம்மளுக்கு ஒரு ஆன்சர் வருது. ஓகேவா, அதுக்கப்புறம் எக்ஸ் 5க்கு அதே மாதிரி கண்டுபிடிச்சிருக்கோம். மொத்தத்தில் வேல்யூ வந்திருக்கு. ஓகேவா, எஃப்க்குள்ளது என்னது 1 2 3 4 5, அதுக்கு என்னென்ன ஆன்சர் இருந்துச்சோ அதை பக்கத்தில் போட்டிருக்கோம். 1 3 5 7 9. ஓகேவா, நேச்சுரல் நம்பர்ஸ் n to nன்னு கொடுத்துருந்தோம். அப்போ நேச்சுரல் நம்பர்ஸ் தான் இந்த சைடும் எழுதணும், நேச்சுரல் நம்பர்ஸ் தான் இந்த பக்கமும் எழுதணும். கரெக்டாக எழுதிட்டோமா. மேலே என்னன்னு ஏன் போட்டிருக்கோம், ஏன்னா நேச்சுரல் நம்பர்ஸ் தான் சொல்லியிருந்தாங்க, அதனால் போட்டிருக்கோம். மேலே எஃப் ஃபேக்டர் போட்டிருக்கோம். இனி அதில் கொடுத்துருக்க ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுங்கள். 1 வந்து 1 கூட கனெக்ட் பண்ணுங்கள், 2 வந்து 3 கூட கனெக்ட் பண்ணுங்கள், 3 வந்து 5 கூட கனெக்ட் பண்ணுங்கள், 4 வந்து 7 கூட கனெக்ட் பண்ணுங்கள், 5 வந்து 9 கூட கனெக்ட் பண்ணுங்கள். கனெக்ட் பண்ணிட்டோம். இன்னும் இந்த நம்பர்ஸ் போயிட்டு தான் இருக்கும், இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். நம்ம அவ்வளோ போடணும்னு கிடையாது, நம்ம எவ்வளோ ஃபேக்டர்ஸ் எடுத்துருக்கோமோ அதை மட்டும் போட்டு காட்டியிருக்கோம். ஓகேவா, இது வந்து 1 ஃபங்க்ஷன் தான். ஏன்னா 1 ஃபங்க்ஷனுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான் உண்டு. என்ன கண்டிஷன், டொமைனில் இருக்க எல்லா ஃபேக்டர்ஸ்க்குமே கோடொமைனில் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல கனெக்ட் ஆகிருக்கணும். அவ்வளோதான். இங்கே இருக்க 5மே கனெக்ட் ஆகிருக்கா கோடொமைனில் ஒரு இடத்துல, அப்போ அது 1 ஃபங்க்ஷன் தானே. அவ்வளோதான். ஓகேவா, இது சிம்பிளாக படிச்சு வச்சுக்கோங்க. எவ்ரி டிஃப்ரெண்ட் எலமெண்ட் ஹேஸ் டிஃப்ரெண்ட் இமேஜ். உள்ளதுலேயே ஷார்ட் ஆக்கி போட்டு வச்சுருக்கேன். இதை அப்படியே தரவாக படித்து வச்சுக்கோங்க. எல்லா கொஷனுக்கும் இது எழுதுனா போதும். சரியா, 1 ஃபங்க்ஷனுக்கு. இல்லாட்டி டொமைன் ஏ அப்படின்னா நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகி அதில் உங்களுக்கு மார்க் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இதே ஃபாலோ பண்ணிங்க. எவ்ரி டிஃப்ரெண்ட் எலமெண்ட், இல்லை இது இன்னொரு பாயிண்ட் ஆட் பண்ணால் இன் டொமைன் அப்படி ஆட் பண்ணிக்கலாம். எவ்ரி டிஃப்ரெண்ட் எலமெண்ட் இன் டொமைன் ஹேஸ் டிஃப்ரெண்ட் இமேஜ் ஆன் த கோடொமைன். ஓகேவா, இது டொமைன், இது கோடொமைன், அவ்வளோதான். அதனால் இது வந்து ஒரு 1 ஃபங்க்ஷன். அடுத்தது இது வந்து ஆன் டு ஃபங்க்ஷன் கிடையாது. ஆன் டு ஃபங்க்ஷனோட ஒரே ரூல் என்னென்னா, நம்மளுக்கு வந்து இந்த இருக்குல்ல கோடொமைன் இருக்குல்ல, கோடொமைனில் எதுவுமே சும்மா இருக்கக்கூடாது, எந்த நம்பருமே சும்மா இருக்கக்கூடாது. இதில் பாருங்கள் 2 சும்மா இருக்குது, 4 சும்மா இருக்குது, 6 சும்மா இருக்குது, அப்படி இடையில இருக்கலாம். அதனால் வந்து இது வந்து ஆன் டு ஃபங்க்ஷன் கிடையாது. எவ்ரி இமேஜ் ஆன் கோடொமைன் டசன்ட் ஹாவ் அ ப்ரீ இமேஜ் ஆன் டொமைன். இங்கே இருக்க எல்லா எலமெண்ட்டுக்கும் இங்கே டொமைனில் வந்து ப்ரீ இமேஜ் இல்லாமல் இருக்குது. அதனால் வந்து இது ஆன் டு ஃபங்க்ஷன் கிடையாது. அதனால் இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு 1 ஃபங்க்ஷன், ஆன் டு ஃபங்க்ஷன் கிடையாது. ஓகேவா, பை.